ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் இன்ட்ரோவர்ட் பொண்ணு. இன்னைக்கு நம்ம ஸ்டீஃபன் கிங் அவர்கள் 1980ஸ்ல எழுதிய ஃபயர் ஸ்டார்டர் அப்படிங்கிற கதையோட தொடர்ச்சியை தான் கேட்க போறோம். இது பார்ட் 8. இதுவரைக்கும் நடந்திருக்கிற கதைக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கேட்டுட்டு இது கேட்டாதான் கதை புரியும். அந்த புயல் பவர் கட் ஆன விஷயங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சு 3 வாரங்கள் உருண்டோடியாச்சு. செப்டம்பரே வந்தாச்சு. இந்த 3 வாரமா சார்லி சந்தோஷமா தான் இருக்கா. எப்பவுமே நம்ம கஷ்டங்களை யார்கிட்டயாவது வெளிப்படையா சொன்னா ஒரு பாரம் குறைஞ்சு நிம்மதியா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் ஃபீல் பண்றா சார்லி. இந்த 3 வாரத்துல ரெயின்பர்டும் சார்லியும் இன்னும் க்ளோஸ் ஆயிட்டாங்க. இன்ஃபேக்ட் பவர் கட் ஆச்சு இல்லையா, அந்த ஆகஸ்ட் மாசத்துல ஒரு நாள் அன்னைக்கு நைட் இவ தூக்கத்துல இவளை அறியாமையே ரெயின்பர்ட அப்பா நினைச்சு குட் நைட் டேட் அப்படின்னு சொல்லிருப்பா. அந்த அளவுக்கு ரெயின்பர்ட் கிட்ட இவ கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றா. ஒரு விஷயம் நம்ம நல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும். சார்லியை பொறுத்த வரைக்கும் இவன் ஜான் ஒரு சாதாரண ஆர்டர்லி. இவன் கெட்டவன், ஷாப்பை சேர்ந்து அடியாள், சார்லியையும் ஆண்டியையும் இங்க கடத்திட்டு வந்ததே இவன் தான் அப்படிங்கிற எந்த விஷயமும் தெரியாது. இந்த விஷயம் அவளுக்கு எப்பவுமே தெரியக்கூடாதுன்னு ரெயின்பர்ட் ரொம்ப முனைப்பா இருக்கான். அவனோட கூட சேர்ந்து வேலை பார்க்குற மற்ற ஆர்டர்லிஸ்க்கு கூட இவ யாருங்கிற விஷயம் தெரியாம தான் பார்த்துட்டு இருக்கான். பை சான்ஸ் ஆக்சிடென்டலா யாரும் இவகிட்ட உண்மையை சொல்லிடக்கூடாது இல்லையா, அதனால இப்போதைக்கு ஷாப்பை சேர்ந்த கேப்டன், டாக்டர், அப்புறம் வெகு சில ஆட்களுக்கு மட்டும்தான் இவன் எக்ஸாக்டா யாருங்கிற விஷயம் தெரியும். இன்ஃபேக்ட் கேப்டன் அண்ட் டாக்டர் 2 பேருக்குமே ரெயின்பர்ட கண்டா பயம்தான். ஆனா என்ன பண்ண முடியும், இப்போதைக்கு இவங்களுக்கும் சார்லிக்கும் நடுவில் பிரிட்ஜா செயல்படுறதே ரெயின்பர்ட் தான். சார்லிக்கு 8 வயசு தான் ஆகுது. ஆனா அவ ரொம்ப ஸ்மார்ட். பல விஷயங்களை அவளால புரிஞ்சுக்க முடியும். இது நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கான் ரெயின்பர்ட். எப்ப குழந்தைகிட்ட பேசுற மாதிரி பேசணும், எப்போ சீரியஸா பேசணும்னு எல்லாம் புரிஞ்சுதான் இவன் சார்லியோட பேசுவான். அப்படிதான் சார்லியோட நம்பிக்கையை ரெயின்பர்ட் சம்பாதிச்சு வச்சிருக்கான். முதல்ல சார்லி என்ன சொல்லிருப்பானா, ரூம்ல கேமராஸ் அண்ட் லிசனிங் டிவைசஸ் எல்லாமே இருக்குமே, நம்மளால ரகசியங்கள் பேச முடியாதுன்னு சொல்லிருப்பா. அப்ப ரெயின்பர்ட் என்ன சொல்லிருக்கான்னா, உன் ரூம்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டேன், கிச்சன்ல மட்டும் எந்த டிவைசஸும் இல்ல, அங்க நம்மளால ரகசியங்களை பேச முடியும்னு சொல்லி அன்னிலிருந்து டெய்லி அவங்க 2 பேரும் கிச்சன்ல உட்காந்துதான் பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றாங்க. அஃப்கோர்ஸ் சார்லியை இங்கேயும் ஷாப்பை சேர்ந்த ஆட்கள் கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. ரெயின்பர்ட் எல்லா விஷயங்களையும் கேப்டன் அண்ட் டாக்டர் கிட்ட சொல்லதான் போறான். ஆனா இது எதுவுமே சார்லிக்கு தெரியாது. ரெயின்பர்ட் டாக்டர் அண்ட் கேப்டன் கிட்ட இன்னொரு விஷயம் ரெக்கமெண்ட் பண்ணிருப்பான். சார்லியை ஸ்கூல் அட்டென்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கான். ஒரு நார்மல் குழந்தையா இவ இருந்தாதான் இன்னும் ஃப்ரீயா இருப்பான்னு சொல்றான். சார்லியை எங்கேயும் வெளியே அனுப்ப முடியாது இல்லையா, அதுக்கு பதிலா இவ இருக்கிற குவார்டர்ஸ்க்கே டீச்சர்ஸ் பாடங்களை கத்துக் கொடுக்குறாங்க. சார்லியை பொறுத்த வரைக்கும் டாக்டர் சொல்லிதான் இதெல்லாம் நடக்குது. அதனால அவ முதல்ல முரண்டு பிடிக்கிறா. என்னால ஸ்கூல்ல அட்டென்ட் பண்ண முடியாது, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்றா. ஆனா ரெயின்பர்ட் தான் இவ்வளவு கன்வின்ஸ் பண்ணிருக்கான். பாரு, நான் 8ஆம் கிளாஸ் கூட தாண்டல, அதனாலதான் இப்படி மோப்பும் கையுமா சுத்துறேன், அது இதுன்னு சென்டிமெண்டா பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறான். இவளும் ஜான் சொல்லிட்டானேன்னு கிளாஸஸ்க்கு ஓகே சொல்லிடுறா. இதெல்லாம் நடக்கும் பொழுதே ரெயின்பர்ட் வேற ஒரு பொய்ய சொல்லிருக்கான். என்னோட வேலையே போயிருந்திருக்கும், ஆனா எப்படியோ நான் உங்க அப்பாவுக்கு மெசேஜஸ் பாஸ் பண்ணிட்டேன், நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிருக்கேன். இதை கேட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவரும் நல்லா இருக்காராம். ரிசர்ச் டீம் பண்ற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் டெஸ்டிங்ஸ்க்கு எல்லாம் கோஆபரேட் பண்றாருன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு அப்படின்னு அடிச்சு விடுறான் ரெயின்பர்ட். இதை கேட்டு சார்லிக்கு ஒரு சைடு அப்பா நல்லா இருக்காருன்னு சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு சைடு கொஞ்சம் ஃபீல் பண்றா. ஏன் அப்பா டெஸ்ட்டுக்கெல்லாம் கோஆபரேட் பண்றாருன்னு ஃபீல் பண்றா. ஆக்சுவலா ரெயின்பர்ட் ஆண்டிக்கு மெசேஜ் எதுவும் பாஸ் பண்ணல. அவன் ஆண்டி கிட்ட கூட போய் தான் சொல்றான். சார்லிய ரிசர்ச்சுக்கு கோஆபரேட் பண்ண வைக்க தான் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யறான் ரெயின்பர்ட். இந்த 3 வாரங்கள்ல ரெயின்பர்ட் இன்னொரு விஷயமும் செஞ்சிருக்கான். சார்லி கிட்ட அப்பப்ப நீ உன்னுடைய பவர்ஸை யூஸ் பண்ணு சார்லி, அவங்க கேட்கும் பொழுது யூஸ் பண்ணு, ஆனா அதை உன் அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணு. பிளாக்மெயில் மாதிரி, நீங்க எனக்கு இதை செஞ்சா நான் என்னுடைய பவர்ஸை யூஸ் பண்றேன், நான் கோஆபரேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நெகோஷியேட் பண்ணு அப்படின்னு சொல்றான். எங்க அப்பாவை பார்க்க வச்சா கோஆபரேட் பண்றேன்னு சொல்லவான்னு கேட்டிருந்திருப்பா சார்லி. ரெயின்பர்ட் என்ன சொல்லிருக்கான்னா, சின்ன சின்ன விஷயங்கள்ல ஸ்டார்ட் பண்ணு, அப்புறம் அப்பாவை மீட் பண்றதை பத்தி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். வெளியே வாக்கிங் போகணும்னு கேளு, டாய்ஸ் கேளு, அது இதுன்னு சொல்லியிருந்திருக்கான். ஆனா சார்லிக்கு ஃபயர் ஸ்டார்ட் பண்ண விருப்பமே இல்லை. மேண்டஸ் ஃபார்ம்ல அவ கண் முன்னாடி அத்தனை இழப்புகள், இவ தான் ரெஸ்பான்சிபிள்னு நினைக்கிறப்பவே இவளுக்கு தாங்க முடியாத சோகம், பயம் அண்ட் கோவம். என்ன போய் இப்படி பண்ண வச்சுட்டாங்களேன்னு ஒரு கோவம். சோ கோஆபரேட் பண்ணவே மாட்டேன்னு சொல்றா சார்லி. இந்த 3 வாரங்கள்ல சார்லியை கொஞ்சம் கொஞ்சமா தான் கன்வின்ஸ் பண்ணிருக்கான் ரெயின்பர்ட். அவ எப்ப முழுசா கன்வின்ஸ் ஆறானா, உன் பவர்ஸ் உன் கண்ட்ரோல்ல இருக்கணும் சார்லி, எப்பவாவது உனக்கு உடம்பு சரியில்லாம போகும் பொழுதோ, உன்னோட கண்ட்ரோல் இல்லாம சில விஷயங்கள் நடக்கும் பொழுதோ, உன்னை மீறி உன்னுடைய சூப்பர் பவர்ஸ் வெளியே வந்தா ப்ராப்ளம் இல்ல, அப்பதான் கண்ட்ரோலே இல்லாத பெரிய கேட்டஸ்ட்ரோஃபியா இருக்கும். ஆனா இப்பலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உன்னுடைய பவர்ஸை உன் கண்ட்ரோல்ல கொண்டு வந்தா எப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சினாரியோலையும் உன்னை மீறி எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்றான்.
சார்லி சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது ஆண்டியும் விக்கியும் கிட்டத்தட்ட இதே மாதிரி விஷயங்களை சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த ஞாபகங்கள் எல்லாம் இவளுக்கு இப்ப வருது. ஸோ சார்லி கன்வின்ஸ் ஆயிடுறா. செப்டம்பர் மிட்டுக்கு அப்புறமா சார்லியை வச்சு 3 சக்சஸ்ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிடுறாங்க டாக்டர் அண்ட் டீம். சார்லி கோஆப்ரேட் பண்ணதால அவ கேட்ட மாதிரி கொஞ்சம் சலுகைகள் கொடுக்கறாங்க. ரெயின்பேர்டோட சேர்ந்து வாக்கிங்ஸ் போறா, போனி ரைட் குதிரை சவாரி எல்லாம் பண்றா, ரொம்ப ஹாப்பியா இருக்கா. அண்ட் இந்த பாயிண்ட்ல சார்லி ரெயின்பேர்டை எந்த அளவுக்கு நம்புறானா, ரெயின்பேர்ட் சொன்னா இவ ஃபயர் ஸ்டார்ட் பண்ணுவா, ஸ்டாப் பண்ணுவா, அந்த அளவுக்கு. ஆண்டி தான் இதுக்கு முன்னாடி அவளை கண்ட்ரோல்ல வைக்கக்கூடிய ஒரே பர்சனா இருந்தாரு. இப்போ ரெயின்பேர்ட் சொன்னாலும் கேட்பா, அந்த அளவுக்கு அவனை நம்புறா. சார்லியோட சூப்பர் பவர்ஸை பார்த்து ரிசர்ச் டீம் ஒரு சைடு ஆச்சரியப்பட்டாலும் இன்னொரு சைடு நடுங்குறாங்க. இப்போதைக்கு எல்லாமே கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஆனா கேப்டனுக்கு டாக்டர் வான்லெஸ் கொடுத்த எல்லா எச்சரிக்கைகளும் இப்ப ஞாபகத்துக்கு வருது. இந்த குழந்தைக்குள்ள இந்த உலகத்தையே டெஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு பவர்ஸ் இருக்கும்னு சொன்னது ஞாபகம் வருது. சோ ஒரு நாள் ரெயின்பேர்டோட டிஸ்கஸ் பண்ணும்பொழுது கேப்டன் என்ன சொல்றாருன்னா, நம்மளால சார்லி மேல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் டெஸ்டிங் செஞ்சுட்டே இருக்க முடியாது. எப்ப வேணா சார்லி அவ கண்ட்ரோலை மீறி பயங்கர டேமேஜஸை உண்டு பண்ண முடியும். கரெக்டான சமயத்துல நம்ம இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ரெயின்பேர்ட் என்ன சொல்றான்னா, அதை நான் பாத்துக்கிறேன். அவ எப்ப கண்ட்ரோல்ல மீறுவா, நம்ம எப்ப இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். ஸ்டாப் பண்ணும்பொழுது என் கையால தான் அவ கொல்லப்படுவா அப்படின்னு சொல்றான் சைக்கோ. இதை இப்படியே கட் பண்ணி இந்த சைடு ஆண்டி என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். இந்த 3 வாரங்களா ஆண்டிக்கு கொடுக்கப்படுற மாத்திரைகள் எதையுமே எடுத்துக்காம கேமரா கண்ணில் படாம எப்படியோ டிஸ்போஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த 3 வாரங்களா இவர் கிளீனா இருக்காரு. ஆனா வெளியே இதெல்லாம் காமிச்சிக்கவே இல்லை. ட்ரக் அடிக்ட் மாதிரி தான் பிஹேவ் பண்றாரு. சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியாம, இன்னைக்கு என்ன நாள் என்ன டேட்டு எதுவுமே தெரியாம ஒரு டிரான்ஸ்ல இருக்கிற மாதிரி தான் நடிக்கிறாரு. ஆனா அவர் மனசுக்குள்ள பல பிளான்ஸ் ஓடிட்டு தான் இருக்கு. ஆண்டியும் அவருடைய ரூம்ல தான் எப்ப பாரு அடப்பட்டு இருக்காரு. எப்பயாவது தான் அசிஸ்டன்ட் டாக்டர் வந்து இவரை வாக்கிங்லாம் கூட்டிட்டு போவாரு. ஒரு விஷயம் ரிமைண்ட் பண்றேன், அசிஸ்டன்ட்னு ரெஃபர் பண்றோம், ஆனா இவரும் ஒரு முக்கியமான டாக்டர் தான். ஈஸியா புரியணுங்கிறதுக்காக அசிஸ்டன்ட் டாக்டர்னு ரெஃபர் பண்றோம். இந்த மாதிரி வாக்கிங் போகும்பொழுதெல்லாம் இவருடைய ரூமை சுத்தி என்னென்ன இருக்கு, ரிசர்ச் ஏரியா எப்படி இருக்கு, லே அவுட் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கவனிச்சு வச்சுக்கிறாரு. ஆனா சந்தேகம் வராம ஃபுல் டீடைல்ஸ் கேதர் பண்ண முடியல. இவரை கண்காணிக்க ஒரு பாடி கார்டு இருப்பான். அவனும் இந்த மாதிரி வாக்கிங்ஸ் போகும்பொழுது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பின்னாடியே ஃபாலோ பண்ணுவான். ஸோ ஆண்டி எது செஞ்சாலும் லிமிட்டடாக தான் செய்ய முடியும். அவசரப்பட்டா எல்லாமே சொதப்பிடும். செப்டம்பர் மிட்ல ஒரு நாள் அசிஸ்டன்ட் டாக்டர் ஆண்டியை கூட்டிட்டு வாக்கிங் போறாரு. இன்னைக்கு தான் ஆண்டி அவருடைய முதல் ஸ்டெப்பை எக்ஸிக்யூட் பண்றாரு. அசிஸ்டன்ட் டாக்டர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டி நீ இங்க வந்து கிட்டத்தட்ட 6 மாசங்கள் ஆயாச்சு. இந்த 6 மாசத்துல உன்னுடைய பவர்ஸ் வெளியே வரவே இல்லை. மோஸ்ட்லி உன்னுடைய பவர்ஸ் உன்னை விட்டு போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ என்னுடைய ரிப்போர்ட்ஸை நான் சப்மிட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. நான் உன்னை வேற கேம்பஸ்க்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான், ஆண்டிக்கு தூக்கி வாரி போடுது. ஆண்டிய வேற கேம்பஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னா இவரால சார்லியே பார்க்கவே முடியாது, அவளை காப்பாற்ற முடியவே முடியாது. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்டா செயல்பட வேண்டிய நேரம் வந்தாச்சு ஆண்டிக்கு. ஆண்டி அவருடைய பவர்ஸை அசிஸ்டன்ட் டாக்டர் மேல யூஸ் பண்றாரு. அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு மைல்டு புஷ் கொடுத்து, இன்னும் ஒரு சீரீஸ் ஆஃப் டெஸ்ட் எடுக்கணும், அதுக்கு 3 மாசம் ஆகும்னு நீங்க ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணுவீங்க அப்படின்னு அவருடைய ஆழ் மனசுல விதைக்கிறாரு. அதோட நிறுத்தாம ஆண்டி பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப இவங்க எந்த இடத்துல இருக்காங்க, அதோட லொகேஷன், பக்கத்துல இருக்கிற ஊர்களுடைய பெயர்கள், பக்கத்துல எந்த ஹைவே இருக்கு, அதுக்கு எப்படி போகணும் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அசிஸ்டன்ட் டாக்டரும் எல்லா விஷயங்களையும் சொல்லிடுறாரு. ஆனா கூடவே பர்சனலான சில விஷயங்களை வளர ஆரம்பிக்கிறாரு. அசிஸ்டன்ட் டாக்டருக்கு வேலையிலயும் ஸ்ட்ரெஸ், பர்சனல் இஷ்யூஸ் வேற இருக்கு போல. இப்படி ஏற்கனவே குழம்பிய ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு பர்சனை ஆண்டி புஷ் பண்ணதால இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே பாதிக்கப்படுறாரு. ஆண்டிக்கு பயமா தான் இருக்கு. இவர் புஷ் பண்ண விஷயத்தை யாராவது கண்டுபிடிச்சா ப்ராப்ளம் தான், அதுக்கப்புறம் இங்கேருந்து எஸ்கேப்பே கிடையாது. ஆனா இவருடைய லக்கு யாரும் கண்டுபிடிக்கல. அடுத்த சில நாட்கள்ல அசிஸ்டன்ட்டும் அவருடைய சீனியர் டாக்டர், சார்லி எந்த டாக்டர் பாக்குறாரோ அவர் தானே இவருக்கு சீனியர், அந்த டாக்டருக்கு ரிப்போர்ட்ஸ் கொடுக்கறாரு. ஆண்டி புஷ் பண்ண மாதிரியே இன்னும் 3 மாசம் தேவை, இன்னும் ஒரு சீரீஸ் ஆஃப் டெஸ்ட் எடுக்கணும்னு தான் ரிப்போர்ட் கொடுக்கறாரு. டாக்டர் இதை பார்த்தோன்னு அசிஸ்டன்ட் மேல செம்ம கோவப்படுறாரு. நீ தானே சொன்ன எந்த ரிசல்ட்டும் இல்ல, ஆண்டியை ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு, இப்ப வந்து இப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறாரு. நீ என்ன பண்ணவையோ ஏது பண்ணவையோ தெரியாது, இன்னும் 2 மாசம் தான் உனக்கு டைம், அதுக்குள்ள என்னென்ன டெஸ்ட் எடுக்கணுமோ எடுத்துட்டு ஆண்டியை ஷிஃப்ட் பண்ற வேலையை பாரு, நம்ம இப்ப சார்லி மேல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய டைம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏற்கனவே இருந்த ஸ்ட்ரெஸ், சில ஆழ்ந்த பர்சனல் விஷயங்கள், பிளஸ் ஆண்டி செஞ்ச புஷ் எல்லாமா சேர்ந்து இந்த அசிஸ்டன்ட் டாக்டரை விபரீதமான ஒரு விஷயத்த பண்ண வச்சிடுது. ஆண்டி இவர் மேல அவரோட பவர்ஸை யூஸ் பண்ண ஒரு வாரத்திலேயே
அசிஸ்டன்ட் டாக்டர் தன்னோட உயிரை தானே அழிச்சிடுறாரு, அதுவும் ரொம்ப கொடூரமான முறையில. இது எதுவுமே தெரியாத ஆண்டி அவருடைய ரூம்ல இன்னும் நடிச்சிட்டு தான் இருக்காரு. ஆனா மனசுக்குள்ள பல யோசனைகள், இங்கேருந்து எப்படி தப்பிக்க போறோம் அப்படிங்கிறதுக்கான பிளான்ஸ் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆண்டிக்கு இன்னும் டீடைல்ஸ் தேவைப்படுது, அதனால ப்ராப்பரா ஒரு பிளானை இன்னும் செய்ய முடியல. அப்ப கரெக்டா 2 கார்ட்ஸ் இவரை கேப்டனை பார்க்க கூட்டிட்டு போறாங்க. ஆண்டி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேப்டனை மீட்டே பண்றாரு. இங்கேயும் ஆண்டி ஒரு அடிக்ட் மாதிரி தான் பேசுறாரு, எதுவும் கண்டுக்காத மாதிரி தான் நடிக்கிறாரு. அசிஸ்டன்ட் டாக்டர் இறந்த விஷயத்த சொல்லதான் கேப்டன் ஆண்டியை கூப்பிட்டு அமைச்சிருக்காரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆக்சிடென்ட். ஆண்டிக்கு ஒரு சைட் ஷாக்கு, இன்னொரு சைட் ரிலீஃப். இவர் சூப்பர் பவர்ஸை யூஸ் பண்ண விஷயம் யாருக்கும் தெரியல அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா கேப்டனுக்கு டவுட்ஸ் இருக்குன்னு ஆண்டியால உணர முடியுது. அதுக்கு ஏத்த மாதிரியே கேப்டனும் ஆண்டியை பார்த்து கேட்கிறாரு, நீ தான் இதுக்கு காரணமா ஆண்டி? நீ தான் உன்னுடைய பவர்ஸை யூஸ் பண்ணி இப்படி செஞ்சியான்னு கேட்கிறாரு. ஆனா ஆண்டி இதெல்லாம் மறுத்துடுறாரு. என்னால என்னோட பவர்ஸை யூஸே பண்ண முடியல அப்படின்னு நடிக்கிறாரு. அத கேப்டன் நம்பிடுறாரு. ஆனா ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டுடுறாரு. அடுத்த வார கடைசியில உன்னை வேற கேம்பஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. போச்சு, ஆண்டி இப்ப கடகடன்னு பிளான் பண்ணணும். அதனால ஆண்டி என்ன பண்றாரு, கேப்டன் மேல இவருடைய பவர்ஸை யூஸ் பண்றாரு. ஒரு மைல்ட் புஷ் கொடுக்கறாரு. இந்த ரூம்ல ஏதாவது கேமரா, லிசனிங் டிவைசஸ் இருக்கான்னு கேட்டு இல்லன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி கேப்டனோட கார்லயும் எந்த விதமான பக்ஸும் இல்லன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா சார்லிய பத்தின எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அவ நல்லா இருக்கா, அவ ரிசர்ச்சுக்கு கோஆபரேட் பண்றா, இது வரைக்கும் 3 தடவை ஃபயர் ஸ்டார்ட் பண்ணிட்டா, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பயங்கர சக்சஸ்ஃபுல்லா போகுதுன்னு சொல்றாரு கேப்டன். இதை கேட்ட ஆண்டிக்கு தூக்கி வாரி போடுது. எப்படி அவளை கன்வின்ஸ் பண்ணாங்கன்னு கேட்கும் பொழுது கேப்டன் ரெயின்போர்ட பத்தி சொல்றாரு. ரெயின்போர்டுடைய டிஸ்கிரிப்ஷன், அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்றாரு. ஆண்டியையும் சார்லியையும் இங்க கடத்தி கொண்டு வந்ததே அவன்தான் அப்படின்னு சொல்றாரு. கூடவே ரெயின்போர்ட் தான் இப்போ சார்லிய நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறாரு. இப்போ ஆண்டி கேப்டனை இன்னும் புஷ் பண்றாரு. கேப்டன், நீங்க இப்ப என்கிட்ட சொன்ன விஷயங்கள் எதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அண்ட் அசிஸ்டன்ட் டாக்டரோட ஃபியூனரலுக்கு நீங்க என்ன உங்க கார்லயே கூட்டிட்டு போனோம். அந்த கார்ல நம்ம 2 பேரை தவிர வேற யாரும் வரக்கூடாது. யாராவது கேட்டா அசிஸ்டன்ட் டாக்டர் செத்ததால நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன், ஹர்ட் ஆயிட்டேன்னு சொல்லுங்க. இது எல்லாமே உங்களுடைய ஒரிஜினல் பிளான் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு ஃபுல் பவர்ஸை யூஸ் பண்ணி புஷ் பண்ணிடுறாரு. ஆண்டிக்கு பயங்கர தலைவலிக்குது, கண்ணிலேருந்து தண்ணி தண்ணியா கொட்டுது. ஆனா ஆண்டி அதை எப்படி சமாளிக்கிறாருன்னா, அசிஸ்டன்ட் டாக்டரை நினைச்சு அழற மாதிரி சமாளிச்சிடுறாரு. ஆண்டி எதிர்பார்த்த மாதிரியே கேப்டனும் ஆறுதல் சொல்லி ரூமை விட்டு வெளியே கூட்டிட்டு வராரு. வெளியே அந்த 2 கார்ட்ஸ், கேப்டனுடைய செக்ரட்டரி எல்லாரும் இருக்காங்க. அவங்க முன்னாடியே கேப்டன் ஆண்டி கிட்டக்க, நீ ரொம்ப பாவம் ஆண்டி, அசிஸ்டன்ட் டாக்டரை ரொம்ப மிஸ் பண்றேன்னு எனக்கு தெரியுது, நான் உன்னை அவருடைய ஃபியூனரலுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆண்டிக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அவருடைய இந்த பிளான் சக்சஸ் ஆகுமா? அடுத்து என்ன பிளான் பண்ண போறாரு பார்க்கலாம் அடுத்த எபிசோட்ல. இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.